பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம். பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். வேதம் சொல்கிறது, பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த நாளிலும் கூட மிகுந்த நன்மை ஒரு மனிதனுக்கு வருகிறதா இருந்தாலும், ஒரு மனிதன் பாவியாக இருப்பான் என்று சொன்னால் அவன் அந்த நன்மையை கெடுத்து போடுவான் என்பதுதான் அவனுடைய வார்த்தை. ஆகவே தான் அதுக்கு முன்னாடி சொல்றார், யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம். ஞானம் என்று சொல்லும் பொழுது ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுது ஞானத்தின் ஆரம்பம். எந்த மனிதன் கர்த்தருக்கு பயப்படுகிறானோ அவனுக்கு அந்த ஞானம் கிடைக்கிறது. அப்போது தன் ஆத்மாவை காக்கிறவனும் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தன் ஆத்மாவை எல்லா விதமான காரியங்களுக்கும் விலக்கி காப்பான். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிறனுடைய ஆத்மாவே ஆதாயம் பண்ணுறவன் ஞானவான் என்று சொன்னால் தன்னுடைய ஆத்மாவையும் அவன் காத்து கொள்ளுகிறவனாக இருப்பான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்கிறவனாக அவன் காணப்படுவான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே ஒவ்வொருவருக்கும் அவசியமாக நமக்கு தேவைப்படுகிற ஒன்று கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அது இருக்குன்னு சொன்னால் அங்கே அவனிடத்திலே ஞானம் விளங்கும். ஆகவே தான் கர்த்தருக்கு பயப்படுவது ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அவன் பயப்படுகிறவனாக இருக்கும் பொழுது தன்னை சுத்தவனாக அவன் காத்து கொள்வான். ஒருவேளை அப்படி தடுமாறுவான் என்று சொன்னால் தேவ சமூகத்திலே அவன் திரும்பி தன்னை சரிப்படுத்தி கொள்கிறான் இருப்பான். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் ஆண்டுடைய சமூகத்திலே விழுந்து தன் பாவங்கள் நீங்கும்படியாக அவன் என்ன செய்ய வேண்டும் அதை செய்கிறவனாக காணப்படுவான். வேதத்தை நம்ம பார்க்குறோம். பாருங்கள், சவுலையும் தாவீதையும் பார்ப்பேன்னு சொன்னால், தாவீது தேவ சமூகத்திலே அவன் உடனடியாக அவன் தன்னுடைய தவறை அவனுக்கு உணர்த்தின உடனே அவன் திரும்பி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் சவுலோ அவனுக்கு அவன் தான் செய்த தவறை அவன் நியாயப்படுத்துகிறவனாக இருக்கிறான். சாமுவேல் சொல்கிறார், பெரிய தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு, நீ அமலேக்கியனை முழுசும் அழிக்காமல் அவனுடைய ஜீவன்கள் எதையும் அழிக்காமல் நீ விட்டுவிட்டாயே அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்கிறான், இது உம்முடைய தேவர்களுக்கு பலியிடுவதற்கு என்று சொல்லுது. அதோடு மாத்திரமில்லை, அந்த ராஜாவையும் அவன் விட்டு விடுறான். அப்புறம் சாமுவேல் திருப்ப பட்டயத்தை எடுத்து அதை கொண்டு போடுகிறதை பார்க்கணும். ஆனால் தாவீதை பாருங்கள், தாவீது அப்படி இல்லை. தாவீதுக்கு அவன் தவறு செய்கிறான். அவன் தவறு செய்த போது அதை நாத்தான்வேல் தீர்க்கதரிசி அதை உணர்த்தின உடனே அப்படியே தேவ சமூகத்திலே தன்னை விட்டு கொடுக்கிறவனாக இருக்கிறான். தேவ சமூகத்தில் தன்னை விட்டு கொடுத்து அப்படியே மனம் திரும்புகிறவனாக காணப்படுகிறான். ஆகவே தான் அவனுக்கு தாவீதுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் அது அவருக்கு உகந்த வாசனை என்று சொல்லி, சுகந்த வாசனை அல்ல, உகந்த வாசனை என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கோம். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுதலை கர்த்தரை எதிர்பார்க்கிறோம். அவருக்கு பயப்படுகிற பயம், நான் உங்கள் பிதாவானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவனையே ஆண்டு நோக்கி பார்ப்பார் என்று சொல்லி, கர்த்தருக்கு பயப்படுகிறவனை கீழ்வை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்படி ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் அது பரிசுத்தத்தை கொண்டு வரும் என்று சொல்லி சொல்கிறது. ஆகவே இந்த நாளிலே ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம். கர்த்தருக்கு பயப்படுவது அதிலே நலம். பாவியான ஒரு மனுஷன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். பாவியாகிய ஒருவன் அப்படியானால் ஒரு மனிதன் பாவத்தோடு அவன் வாழும் பொழுது அவனுக்கு வருகிற நன்மைகளையெல்லாம் அவன் கெடுத்து போடுவான். சும்மா சாதாரண நன்மை இல்லையா, மிகுந்த நன்மையை கெடுப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இந்த பூமிக்குரிய காரியங்களிலும் ஒவ்வொரு நன்மைகளாய் அவன் கெடுத்து போடுகிறான் காடுவான். அது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கை முடியும் பொழுதும் அவனுக்குரிய மிகப்பெரிய ஒரு நன்மை வைப்பான், அதையும் அவன் பெற்றுக்கொள்ள முடியாதவனாய் போய்விடுகிறது. ஆனால் எந்த ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக காணப்படுகிறானோ அந்த மனிதன் அவன் தேவனிடத்திலிருந்து வருகிற தயவை பெற்றுக்கொள்வான்.
தேவனிடத்திலிருந்து வருகிற எல்லா நன்மைகளையும் அவன் பெற்றுக்கொள்கிறவராக காணப்படுகிறான். ஆகவே யுத்த ஆயுதங்களை பார்க்கிறோம். ஞானமே நலம், பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். அவை இன்றைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருப்போம் என்று சொன்னார். நாம் ஞானத்தோடு நடப்போம், நாம் ஞானமுள்ளவர்களாக இருப்போம், நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்வோம், நம்மை சுற்றி இருக்கிறவர்களுடைய ஆத்மாவையும் ஆதாயப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை